அன்புள்ள சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் ஆத்ம வணக்கம். இப்போது இந்த பதிவு எதற்குன்னா, நிறைய பேர் வாசியோகம் பண்ணுறாங்க. அந்த வாசியோகத்தில் சிறு வயசுகளும் இருக்கிறாங்க, நடுத்தரமான வயசு உள்ளவங்களும் இருக்கிறாங்க, வயசானவங்களும் இருக்காங்க. அப்போது சிறு வயசில் உள்ளவங்களுக்கும், நடுத்தர வயசு உள்ளவங்களுக்கும், வயசானவங்களுக்கும், துறவரத்தில் இருக்கிறவருக்கும், இல்லறத்தில் இருக்கிறவருக்கும் நிறைய உடல் ரீதியான எனர்ஜி, பிராணசக்தி வித்தியாசமாக இருக்கும். நம்ம இருப்பு ஒவ்வொருத்தர்களுக்கும் இருப்பு வித்தியாசப்படும். அப்போது வாசி பண்ணுறதுக்கு குறைஞ்ச இருப்பு வச்சு பண்ண முடியாது. அது பண்ணுறதுல பிரயோசனமே கிடையாது. அப்போ அதிகமான ஒரு இருப்பு வேணும் நம்மளுக்கு. இப்போ இளமையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு 30-35 வயசுக்குள்ளவர்களுக்கு பிராணசக்தி கூடுதலாக இருக்கும். நோய் நொடி இல்லாத ஆரோக்கியமாக இருக்கிற இளமையான இளைஞர்களுக்கு நல்லாயிருக்கும் பிராணசக்தி. அவங்க வாசியோகம் பண்ண கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஆனால் அந்த வயசில் யாரும் வரமாட்டாங்க, கஷ்டம். அப்படி வந்தாலும் குறைஞ்ச நேரம் ஒரு அரை மணி நேரம் செய்வாங்க. அது ஒரு பயிற்சி மாதிரி, எக்ஸசைஸ் மாதிரி செஞ்சுட்டு போயிடுவாங்க. குடும்ப பிரச்சனை தான் போட்டு மாட்டிக்குவாங்க. நடுத்தர வயசுக்காரர்களுக்கும் அதோட கொஞ்சம் கம்மியாக இருக்கும், இருந்தாலும் பரவாயில்ல. ஆனால் வயசான ஒரு 50-55 வயசுக்கு மேலே செய்கிறவங்களுக்கு பிராணசக்தி உடலில் கம்மியாக தான் இருக்கும். அதனால தான் நோயெல்லாம் வரத்துக்கும் ஒரு காரணம். இருமல், சளி, ஜுரம், தலைவலி, பல பிரச்சனை, மலச்சிக்கல், இப்படின்னு பல பேர் வரும். அவங்க புலம்புவாங்க தான். அந்த வாசியோகம் பண்ணுறவங்க, நண்பர்கள் எனக்கு சில பேர்லாம் இருக்கிறாங்க. அவங்க புலம்புவாங்க, அந்த மலச்சிக்கல் வந்துடும், தலைவலி வந்துடும், ஜலதோஷம் பிடிச்சிக்கும். அப்பப்போ ஏதாவது மருந்து மாத்திரை சாப்பிட்டுன்னு தான் இருப்பாங்க. இவங்கெல்லாம் இங்கே என்ன பிரச்சனைனாக்கா, ஒரு குறிப்பிட்ட வயசு மேலே பிராணசக்தி ஏற்கனவே இருப்பு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே இல்லாத போனதுனால, இவங்க பயிற்சி பண்ணுறதுனால பிராணசக்தி இவங்களால் கூட்ட முடியாது. ஏன்னா வாசியோகத்தில் பிராணசக்தி பிராணயாமம் பண்ணால் பிராணசக்தி கூட்டிக்கலாம். ஆனால் வாசியம் பண்ண கூட்ட முடியாது. வாசியம் எதுக்கு பண்ணோன்னா, புருவ மத்தியில் இருக்கிற அந்த பிரம்மத்தை உணர்றதுக்கும் அது திறக்கிறதுக்கு தான் வாசி. அப்போ வலுவான ஒரு நம்ம ஒரு பிராண இருப்பு இருக்கிற வலுவான பிராணசக்தி எடுத்துன்னு போய் அங்கே போய் நம்ம தட்டினா தான் திறக்கும். வலு குறைஞ்ச ஒரு விஷயத்தை எடுத்துன்னு போய் நம்ம தட்டினாக்க கிடைக்காது. இது நிறைய பாருங்கள், வயசானவங்களாம் எல்லாம் புரியாது. ஆரம்பத்துலேருந்து தன்னுடைய பிராணசக்தி வாசியோகத்துக்கு முன்னாடி எவ்வளோ இருப்பு இருக்குதுன்றதை புரிஞ்சுக்கிட்டு அதை கூட்டிக்க முயற்சி பண்ணணும். நம்மளுடைய ஏன்னா கம்மியாக இருக்கிறவங்களும் சில இளைஞர்களுக்கே கம்மியாக இருக்குது. உணவு பழக்கம் சரியில்லை, வாழ்வியல் சரியில்லாத சில இந்த காலகட்டத்தில் இளைஞர்களுக்கே பிராணசக்தி கம்மியாக இருக்குது. அதனால தான் இளைமை பருவத்தில் நிறைய நோய் நொடிலாம் வருது. ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா இவ்வளோ நாகரிகம் நவீனங்கள் இல்லாத ஒரு 70 வருஷத்துக்கு தள்ளி கூட்டும் போங்களேன். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் நோய் நொடி இருக்காது. ஏதாவது ஒன்று வரும், அடிப்படையும் கிடிப்படும், அது ஜுரம் கூட வரலாம். அதெல்லாம் சத்தானா சரியாயிடும். அதுக்காக பெரிய முயற்சி, பெரிய பிரச்சனைலாம் எடுத்துகிட்டு யாரும் டாக்டர்கிட்ட போயிட்டு எல்லாம் இல்லை, வீட்டில் ஏதாவது ஒரு கஷாயம் வச்சு கொடுப்பாங்க, சரியாயிடும். ஏன்னா அந்தளவுக்கு அங்கே எனர்ஜி இருந்தது, உடம்புல பிராணசக்தி அதிகமாக இருந்தது. ஆனால் இன்றைக்கி எல்லாமே போயிடுச்சு, லைஃப் ஸ்டைல் மாறி போச்சு. இளமை குழந்தைங்களுக்கு கூட, குழந்தைங்க அது வளர குழந்தைங்க, அதனால் அது படிப்படியாக வளரணும், பிராணசக்தி கூடணும். ஆனால் அது கூட வழி இல்லை. உணவு முறை, லைஃப் ஸ்டைலாம் மாறுதுன்னா குழந்தைங்களுக்கு நிறைய இன்றைக்கி பாதிப்பு வந்து போச்சு. அப்போது இந்த வாசியோகம் பண்ணுற அத்தனை பேரும், சில பேர் அதை சித்த வித்தைன்னுவாங்க, சில பேர் வாசியோகன்னுவாங்க, பல பேரில் சொல்லுவாங்க தான், இருக்கட்டும். அப்போ இது ஏன் நம்மளால் இதில் வெற்றி பெற முடியல, ஏன் நம்மளால் அந்த பிரம்மத்தை உணர முடியல, அதை ஓப்பன் பண்ண முடியல அப்படின்ற கேள்வி நிறைய பேருக்கு வருதா என்ன நம்மளுக்கு தெரியல, வரணும். அது காரணத்தை தேடினா கிடச்சிருக்கோம். அப்படி தேடி எனக்கும் கிடச்சிது. என்னன்னாக்கா, நம்மளுடைய இருப்பு ஒரு குறிப்பிட்ட அளவு நல்லா இருக்கணும். ஒரு 35 வயசில் ஒரு ஆரோக்கியமான ஒரு இளைஞனுக்கு எவ்வளோ இருப்பு பிராணசக்தி உடம்புல இருக்கோ அதே இருப்பு இருந்தால் தான் நீங்கள் வயசான காலத்தில் அதை பயிற்சி உங்களுக்கு கை கொடுக்க முடியும். படிப்படியாக குறைஞ்ச போன பிராணசக்தி வச்சுக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியாதுங்க. அதனால் வயதானவர்களும் வாசியோகம் பண்ணி அந்த புருவத்தில் பிரம்மத்தை உணரலாம், அதை ஓப்பன் பண்ணலாம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், உங்கள் இருப்பு எவ்வளோ இருக்குது, அதை எப்படி கூட்டிக்கணுன்ற முறையில் உங்களோட பிராணசக்தி கூட்டணும் முதல்ல. அதெல்லாம் பண்ணாத பெருசாக ஆசைப்படுறது வாழ்க்கைக்கே தப்பு தானே.
ஒரு பெரிய கோடி கோடியாக சம்பாதிக்கிறேன், என்னுடைய லைஃப் ஸ்டைலை நம்ம அனுபவிக்கணும்னு நினச்சாக்க நம்ம நிறைய பணம் சம்பாதிக்கணும் இல்லைங்களா? சம்பாதிச்சா அவன் லைஃப் ஸ்டைல் நம்ம கொண்டு போக முடியும், அனுபவிக்க முடியும். அதேமாரி பிரம்மத்தை உணரணுனாக்கா நம்மளுக்கு எனர்ஜி சக்தி வேணும், பிராணசக்தி வேணும். அதை கூட்டாத கம்மியான ஒரு பிராணசக்தி வச்சுக்கிட்டு அதை வச்சுக்கிட்டே பயிற்சி பண்ணால் ஒன்றும் வேலைக்கு ஆகாதுங்க. இது புரியுதுன்னு நினைக்கிறேன். இது புரிஞ்சுக்கிட்டீங்கனாக்கா இது நல்லது. இது எனக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.